நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்களே, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்களே, தூத்துக்குடியின் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அதற்கு தன்னுடைய சமூக பொறுப்பு நிதியிலிருந்து வழங்கி இருக்கக்கூடிய JSW நிறுவனத்தின் DGM ராம்ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர்கள், சில மாதங்களுக்கு முன்னால் தூத்துக்குடியிலே நடைபெற்ற திஷா கூட்டத்திலே கலந்து கொண்ட போது மற்ற மாவட்டங்களை விட நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திலே, அதுவும் விளாத்திக்குளம் பகுதிகளிலே விதைக்கப்படக்கூடிய நம்முடைய சோளமாக இருக்கட்டும், மிளகாயா இருக்கட்டும், மகசூல் என்பது மிக குறைவாக, மற்ற மாவட்டங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அதுக்கு பாதி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அதற்கான காரணங்களை ஆராயும் போது மற்ற பகுதிகளெல்லாம் அந்த பயிர்களுக்கான தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, நம்முடைய பகுதிகளிலே அது குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தை புரிந்து கொண்ட போது, தெரிந்து கொண்ட போது அதற்கு ஒரு வழிவகை காண வேண்டும். ஏனென்றால் பல இடங்கள்ல நம்ம விட 2 மடங்கு அதிகமாக, 3 மடங்கு அதிகமாக விவசாயிகள் அந்த பயிர் செய்து ஈட்டக்கூடிய பலன் என்பது இருக்கக்கூடிய சூழலிலே நம்முடைய விவசாயிகள் மட்டும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக இன்று இந்த பகுதியிலே நம்முடைய மாவட்டத்திலே 1000 பண்ணை குட்டைகளை தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பல நிறுவனங்கள் நமக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய நிறுவனங்களாக இன்று அதில் பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியர் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல பண்ணை குட்டைகளை உருவாக்குவதற்கு இந்த நிறுவனங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனா அதை தொடர்ந்து பராமரிப்பது என்பது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. இது பல பகுதிகளில், இங்க மட்டும் இல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பண்ணை குட்டைகள் அப்படிங்கிற இதை உருவாக்கி பல விவசாயிகள், பல பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிலத்தடி நீரை அதிகரிக்கிறதாக இருக்கட்டும், தங்களுடைய பயிர்களுக்கான தண்ணீரை தாங்களே சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும், அதை வழங்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பண்ணை குட்டைகள் திட்டம். இதை இங்க இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் இயற்கையோடு இசைந்து வாழக்கூடிய ஒருவராக இருக்கிறார். மரம் வளர்ப்பதாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பண்ணை குட்டைகள் அப்படிங்கிற அந்த திட்டத்துல விவசாயிகள் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்றதில் முதல் ஆளாக நின்று உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி இதில் இணைத்துக் கொள்வதற்கு அவர் தொடர்ந்து பாடுபட்டிருக்கிறார். அதனால இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, எத்தனை பேரால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதன் பயனை அடைய முடியுமோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.